எக்ஸ்பிரஷன்ஸ் AngularJSல எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டபுள் கர்லி பிரேஸ்குள்ளார நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். ஆனால் இந்த எக்ஸ்பிரஷனில் எது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட்ஸ், நம்பர் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மாடல் வேரியபிள்ஸ், மாடல் வேரியபிள் அப்படிங்கிறது ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தெரிகிற வேரியபிளை என்னன்னு சொல்கிறோன்னா மாடல் வேரியபிள்னு சொல்கிறோம். அதே மாதிரி கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் கால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்து பின்னால் நம்ம பார்ப்போம். இப்போ கான்ஸ்டன்ட்ஸையும் மாடல் வேரியபிளையும் வச்சு நம்ம சில எக்ஸ்பிரஷனை பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் லிமிட்டட் டு ஆங்குலர் மாடல் அண்ட் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்ஸ். ஆங்குலர்னுடைய மாடலுக்கு உள்ளார மட்டும்தான், அதுக்குள்ளார எது எதெல்லாம் மாடல் வேரியபிள் இருக்கோ, என்னென்ன மாடல் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, இதை மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் கண்ட்ரோலருக்குள்ளார நம்ம ஜாவாஸ்கிரிப்டினுடைய எந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எக்ஸ்பிரஷனில், அதாவது ஆங்குலர் எக்ஸ்பிரஷனில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டினுடைய எல்லா ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதை ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டர்ஆப்பரபிலிட்டி, அதாவது ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா ஃபங்க்ஷனையும் இவங்களே க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா, டோட்டலாக நம்ம ஜாவா கோடிங்கே எழுதாமல் பிரம்மாண்டமான வேலையெல்லாம் இங்கே நடக்குது அப்படின்னா, அப்போது எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனெல்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, அப்போ என்னாகும், நிறைய கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஜஸ்ட் ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். எக்ஸ்பிரஷனில் மாடல் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த மாடல் வேரியபிளுக்கும் என்ஜி யூனிட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. சரி, இப்போது இதை எடுத்துக்கலாம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, AngularJS எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டில் நான் என்ஜி ஆப் அப்படின்னு நான் போட்டிருக்கணும், அப்போ என்னாகும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட்டினுடைய கண்டென்ட்டுக்குள்ளார தான் AngularJSனுடைய ஆதிக்கம் இருக்கும். வெளியெல்லாம் அது வந்து எதுவுமே இப்போ தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா, நான் இது கீழே இன்னொரு டிவ்வை போட்டுட்டு அந்த டிவ்வுக்குள்ளார நான் வந்து எக்ஸ்பிரஷனை கொடுக்க முடியாது, ஆங்குலர் எக்ஸ்பிரஷனை கொடுக்க முடியாது. ஏன்? ஆங்குலர் எக்ஸ்பிரஷன் இந்த என்ஜி ஆப்ன்ற வேர்டு இருந்தால் மட்டும்தான், டைரக்டிவ் இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்லலாம் ஆங்குலர்னுடைய ஒர்க்கை பண்ண முடியும், இல்லைன்னா வேலை பண்ணாது. ஓகே, இந்த என்ஜி ஆப்னு எங்கே போடுறோமோ அதே எலிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மாடல் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். நார்மலாக ஜாவாஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவோன்னா, a = 10 செமிகோலன் போட்டு என்ட்ரு அடிச்சுட்டு b = 20.5 அடிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே லைனில் செமிகோலன் செப்பரேட் பண்ணி எத்தனை வேரியபிள் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த என்ஜி யூனிட் வழியாக என்னென்ன வேரியபிளை நம்ம இங்கே இனிஷியேட் பண்ணுறோமோ அந்த வேரியபிளை எல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய எக்ஸ்பிரஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 + 10.5 ஈக்குவல்ஸ், நான் எக்ஸ்பிரஷனில் டைரெக்டாக 5 + 10.5 அப்படின்னு நான் கொடுக்க முடியும். இப்போது இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5 + 10.5 HTML கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு இந்த வேல்யூவை என்ன பண்ணுதுன்னா, AngularJS அப்ளிகேஷன் வந்து எவால்யூவேட் பண்ணி அதனுடைய சம் பண்ண வேல்யூவை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அப்போ அந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, ஒரு எவால்யூவேட்டாக அது யூஸ் ஆகுது. ஜாவாஸ்கிரிப்டில் எவால் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் பண்ணுற வேலையை இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகுது, நமக்கு ரிசல்ட் கிடச்சிடுது. ஓகே, அப்போது இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸை டைரெக்டாக நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, வேரியபிளை எக்ஸ்பிரஷனுக்குள்ளார யூஸ் பண்ண முடியுமாங்க சார்? அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம்.
a ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 25ன்ட்டு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறோன்னா ஏவனுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் பிரிண்ட் பண்ணு, அப்புறம் பியினுடைய வேரியபிளை வேல்யூ டிஸ்பிளே பண்ணு, ஈக்குவல் சிம்பிள் அப்படியே வந்துட்டோம். தென் a ப்ளஸ் பிஐ எவால்யூட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், இங்கே ஏவனுடைய வேல்யூ ப்ளஸ் பியினுடைய வேல்யூ ரெண்டையும் கூட்டினோம்னா ஆக்சுவல் வேல்யூ என்ன 30.5, அது இங்கே டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா math.square root அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டினுடைய ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளார யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் HTML எலிமெண்ட்ன்றதுனால வந்துருச்சு. ஆனால் எக்ஸ்ப்ரெஷனுடைய எவாலுவேட் பண்ண ரிசல்ட்டு இங்கே வரல. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டினுடைய டைரெக்டான எந்த வேரியபிளோ இல்லை ஃபங்க்ஷனையோ நம்ம எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளார யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், எம்எம்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அந்த எம்எம் வேரியபிளை நான் இங்கே பிரிண்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது ஆப்ஜெக்ட்ஸ். இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது கர்லி பிரேஸுக்குள்ளார வந்துருச்சுனாவே அது ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், குவான்டிட்டி ரேட்டுன்னு சொல்லிட்டு 2 அட்ரிபியூட் வச்சுருக்கோம். அதில் 10 8.25 வச்சுருக்கோம். அந்த வேல்யூவை இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். குவான்டிட்டி என்ன, ரேட் என்ன, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு போட்டிருக்கோம். பாருங்கள், குவான்டிட்டி 10 ஸ்டார் ரேட் 8.25, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 82.5. பாருங்கள், அதை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், அரேவை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அரே இருந்ததுன்னா நம்ம அரே வேரியபிளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரே வேரியபிளை பாருங்கள், இண்டிவிஜுவலாக டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதனுடைய டோட்டலையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பைண்டிங். பைண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ஒரு எலிமெண்ட்டோட கண்டென்ட்டுக்கு பைண்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்ஜி பைண்டுன்றது ஒரு டைரக்டிவ். இதில் நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை எவாலுவேட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே பண்ணிடும், பேராகிராஃபுக்கு கொடுத்துரும். இப்போ பாருங்களேன், இன்செக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இதனுடைய கண்டென்ட்டாக என்ன ஆயிடுச்சு, நமக்கு 205 வந்துருச்சு. என்ஜி பைண்டுன்னு பார்த்தோன்னே இந்த AngularJS என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த லைனை இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறது தான் AngularJSனுடைய வேலை. பாருங்கள், கிளாஸ் இது எல்லாம் போட்டு கண்டென்ட்டை எவாலுவேட் பண்ணி 25 இங்கே போட்டுருச்சு. ஸோ அதை எவாலுவேட் பண்ணி இங்கே வந்துருச்சு. இதுக்கு பேர் பைண்டிங் அப்படின்னு பேர். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் கர்லி பிரேஸ் தேவையில்லை. இந்த என்ஜி பைண்ட் ஆங்குலர் பைண்ட் டைரக்டிவை நம்ம எங்கே யூஸ் பண்ணாலும் நமக்கு கர்லி பிரேஸ் போட தேவையில்லை. சார் இப்படிலாம் போடுறதுனால நமக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போது இந்த வேரியபிள்னுடைய வேல்யூவை நான் எங்கேயாவது சேஞ்ச் பண்ணினேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக அப்டேட் ஆகும், மாடிஃபை ஆகும். ஸோ அதை பற்றி தான் நம்ம கண்ட்ரோலர் செக்ஷன் வரும்போது பார்க்க போகிறோம். இப்போதைக்கு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் போதும். பாருங்கள், என்ஜி யூனிட்டில் மாடல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். தென் நம்பர்ஸ், வெறும் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள் வந்து மாடல் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆப்ஜெக்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது எக்ஸ்ப்ரெஷனில், அரேவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதே மாதிரி என்ஜி பைண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக டைரெக்டாக கர்லி பிரேஸ் இல்லாமல் பைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம புது டாப்பிக்கில் புது விஷயத்தை கற்றுக்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.